வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். கோடி ரோட்ஸ் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு ரெஸ்லருமே சந்திக்காத ஒரு மிகப்பெரிய சதிவை சந்திருக்கிறாரு. அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஓபா ஃபெமிக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் சதிக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. எது எப்படியோங்க, கோடி ரோட்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மெண்டோனில் 3வது முறையாக WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. ட்ரிபிள் ஹெச் நினச்சதை நடத்திட்டாரு. இப்போது இதுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் இருக்குது. எப்படின்னா கோடி ரோட்ஸோடைய ரசிகர்கள் பற்றியில் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிட்டாருப்பா, ஏன் ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆகலையா, ராண்டி ஆர்டன் 15 முறை சாம்பியன் ஆகலையா, ரோமன் 6 தடவை WWE சாம்பியன் ஆகலையா, அப்படிங்க இருக்கும்போது கோடி 3 தடவை ஆகிறது ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரூவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. அண்ட் ட்ரூ மேக்கிண்டருக்கு எக்கச்சக்க சப்போர்ட்டிங்காக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டைட்டில் வின் பண்ணார். இப்படி 2 மாதத்தில் தோற்று போவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. WWE பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ஏதோ ஒரு சம்பவம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் நம்ம ட்ரிபிள் ஹெச் விளையாட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன் ப்ரோ போன வருஷம் விளையாடினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாடினாரு, ஆனால் அதே மாதிரி இந்த வருஷம் விளையாட மாட்டார். ஸோ கோடிக்கும் ராண்டிக்கும் ஒரு மேட்ச் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, இப்போ நம்ம நியூஸுக்கு வருவோம். கோடி ரோட்ஸ் WWE அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டார். எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸை ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரியே பார்க்குறாங்க. அவர் என்ன தான் ஃபேஸ் டர்ன் கேரக்டராக இருந்தாலும் அரங்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் ஆஃப்லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே கோடி ரோட்ஸை நெகட்டிவிட்டி தான் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாகவே ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணியிருக்காருன்னா பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுவோம், பிடிக்காட்டா அன்லைக் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி கோடி ரோட்ஸ் டைட்டிலை வின் பண்ண ஆரம்பித்த உடனே யூடியூப்பில் அப்லோட் பண்ண உடனேயே எக்கச்சக்க வியூஸு. ஆக்சுவலி அந்த அன்ஃபாலோவிங்கு, அதுக்கப்புறம் அந்த அன்லைக்கு, இதெல்லாம் வந்து நான் ட்ரூ மேக்கின்டையர் கூட கம்பேர் பண்ணேன். ட்ரூ மேக்கின்டையர் வந்து சாம்பியன் ஆகும்போது கம்மியான லைக்ஸும் கம்மியான அன்லைக்கும் இருந்தது. ஆனால் கோடி ரோட்ஸ் வின் பண்ணதில் லைக்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. அதை விட 3 மடங்கு அதிகமாக, 3 மடங்கு இல்லை, ஒரு 50 மடங்கு அதிகமாக அன்லைக் இருக்குது. டோட்டலி பார்க்கும்போது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோடி ரோட்ஸுக்கு இப்படி ஒரு நெகட்டிவான, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா 24 அன்லைக் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 நான் மத்தியான டைம்லலாம் பார்க்கும்போது ஒரு 15K அன்லைக் போயிடுச்சுங்க. அதாவது 50,000க்கும் மேற்பட்டவங்க வீடியோவை லைக் பண்ணவங்களை காட்டிலும் அன்லைக் பண்ணவங்க அதிகமாகிடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படா இது ஒரு 15,000 பேர் தான் லைக் பண்ணியிருக்கிறாங்க, அதை 3/4 பேர் அன்லைக் பண்ணியிருக்கிறாங்கன்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது 50,000 தாண்டி போயிடுச்சு. இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கோடி ரோட்ஸ் ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர், அவருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் அன்லைக் இவ்வளோ உள்ளதா அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கிட்ட வரப்போகுது. அதாவது WWE யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணாங்கல்ல, அது 1 மில்லியன் கிட்ட வரப்போகுது. சரி, இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டேன் காய்ஸ். 1 மில்லியன் வியூஸ் கிட்ட வர்ற இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட இல்லை, கிட்டத்தட்டைக்கும் மேலே ஃபேன்ஸ் வந்து 1 லட்சம் அன்லைக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ட்ரூ மேக்கின்டையர் டைட்டில் இழந்தது யாருக்கும் பிடிக்கல. ட்ரூ டைட்டிலோட மெயின் ஈவெண்ட் போடணும். ஏன்னா கோடியை ஆல்ரெடி ரெஸ்லிங் கெரியரில் தொடர்ந்து மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டாரு. ஆனால் ட்ரிபிள் ஹெச்சுக்கு கோடி ரோட்ஸ் தான் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் விளையாடணும்னு நினச்சிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரிபிள் ஹெச்சோட பிளான் ராண்டி விசஸ் கோடியில் ஏதாவது மாற்றம் இருக்கலாம், பெரிய ட்விஸ்ட் இருக்கலாம், அதுக்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஃபேஸ் டைன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹீல் கேரக்டர் வருவாங்க, அதுக்காக தான் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அந்த டைமில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சம்பவம் இருக்குது, நம்ம ட்ரிபிள் ஹெச் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலாம். இதை ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. ஆனால் இப்போ மெயினான விஷயம் என்னென்னா கோடி ரோட்ஸ்க்கு இவ்வளோ ஹேட்டு ஏன், இவ்வளவு வன்மம் ஏன் அப்படிங்கிறது தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோடி ரோட்ஸுக்கு நெகட்டிவ்னு சொல்லுவேன், பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஆனால் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஃபேன்ஸ் வந்து ட்ரூவுக்கு சப்போர்ட்டிங் ஆகும், கோடி ரோட்ஸை ஹேட் பண்ணவும் காரணம் என்ன, அது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. கிட்டத்தட்ட 100K, அதாவது 100K, 1 லட்சம் டிஸ்லைக் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதுக்கு.
அப்போ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் கோடி ரோட்ஸை ஒரு ஓவர் ரேட்டராக தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜான்சனால் அந்த டைமில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாலும் ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் பயங்கரமாக பூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவரும் மாறிட்டு இருக்காரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா அதை தான் ஒரு மெயின் பண்ணுறாங்க போல இருக்குது. ஒரு காலத்தில் ரோமனை பூ பண்ணலையா, ஒரு காலத்தில் வந்து WWE ஜான்சனை பூ பண்ணலையான்னு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குன்னு, அதுனா இப்போ ரோமனோ ஜான்சனாவோ பூ பண்ணாங்க, ஆனால் அவங்க அதுக்கப்புறமா 10 வருஷம் ரோமன் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாரு, கரெக்டு தானே? ஆனால் கோடி ரோட்ஸ் இன்னும் 3 வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவார். ரிட்டையர் ஆகிற ரெஸ்லருக்கு ஏன் இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறி. மற்றபடி எனக்கு கோடி ரோட்ஸ் மேலே வன்மமே இல்லை. கோடி ரோட்ஸ் தொடர்ந்து 4வது வருடமாக ரெசல்மேனியாவில் மெயின் இவெண்ட் விளையாடுறாரு. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா 4 வருஷத்தில் 5 தடவை மெயின் இவெண்ட் விளையாடிருக்காரு, கரெக்டு தானே? ரெசல்மேனியா 40 பார்த்தீங்கன்னா 2 தடவை டே 1லேயும் மெயின் விளையாடாரு, டே 2லேயும் மெயின் விளையாடாரு. டோட்டலி பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா மெயின் இவெண்ட்டில் ஒரு தடவை வின் பண்ணியிருக்காரு, மற்ற எல்லாமே தோற்று தான் போயிருக்காரு. இந்த வருஷம் வெற்றி பெறுவாரா தோற்று போவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச் வச்சுருக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. WWE ஏமாற்ற மாட்டாங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் வைப்பாங்க. போன வருடம் ரெசல்மேனியாவில் என்ன தான் எப்படிலாம் சொதப்பினாலும் ஃபைனலி ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆகிட்டா இருப்பா, ஒரு திருப்தி இருக்குதுல, சாம்பியன் ஆகிட்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் நமக்கு ஒரு திருப்தியாக ராண்டி ஆர்டன் 15 டைம் சாம்பியன் ஆகிட்டா இருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீல் கேரக்டர், ஒரு டேர்னிங், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. பொதுவாகவே கோடி ராண்டி அப்படின்னு பார்க்கும்போது கோடி ரோட்ஸை WWE பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக காட்டுறாங்க. அப்போ ராண்டி ஆர்டன் ஒருவேளை இந்த மேட்ச்சில் சாம்பியன் ஆகணும்னா அவர் கையில் எடுக்க வேண்டியது வில்லனை. ஹீல் கேரக்டர்லாம் கோடி ரோட்ஸ் அப்படி பக்காவாக பண்ணுவார். அதன் மூலிமா சாம்பியன் ஆனால் ரெசல்மேனியா கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக இருக்கும், ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஆனால் அதை WWE பண்ணுறானுங்களா அப்படிங்கிறது தான் டவுட்டு. அதுலேயும் ட்ரிபிள் எச் பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் டவுட்டு. சொல்ல முடியாது. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிவிட்டு ராண்டி ஆர்டன் வரட்டா சாமி சின்ன சாமி அப்படின்னு கை கொடுத்துட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நான் அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராண்டி ஆர்டன் அவ்வளோ எமோஷனலாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்பெஷலில் பேசியிருப்பாரு. எத்தனையோ ரெஸ்லர் எவ்வளவோ மெயின் இவெண்ட் விளையாடிருக்காங்க, நான் ரெஸ்லிங் கேரியரில் 2 மெயின் இவெண்ட் தான் விளையாடிருக்கேன்னு. அதுவும் இந்த 20 வருஷத்துக்கும் மேலே நான் ரெசல்மேனியாவில் சண்டை போட்டதில்லை. அதாவது 20 ரெசல்மேனியாவுக்கு மேலே சண்டை போட்டிருக்காரு, அதில் வெறும் 2 மெயின் இவெண்ட் தான் அப்படிங்கிறத அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருப்பார். ஸோ ட்ரிபிள் ஹெச் இதாக பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஸ்டில் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி கோடி ரோட்ஸை ஃபேன்ஸ் இவ்வளோ அன்லைக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 1 லட்சம், நாளைக்கு பார்க்கும்போது 2 லட்சமாக கூட இருக்கலாம். ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் 1 லட்சம் அன்லைக்கை வாங்கின முதல் நாள் நம்ம கோடி ரோட்ஸ் தான், அதுவும் சாம்பியனான அதே நாளில். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE நினச்சி பார்த்ததை விட ஓபா ஃபெமியோடைய வளர்ச்சி நல்லாவே இருக்குது. பிரான் பிரேக்கரை அவங்க ஒரு ஓரவஞ்சனமாக பார்த்தாலும் ஓபா ஃபெமியை நல்லாவே கவனிக்கிறாங்க. ஓபா ஃபெமியோடைய ஃபைட்டிங் ஸ்டைலும் ரசிகர்களுடைய வரவேற்பும் WWE ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா WWE பற்றிய இந்த வருஷமே ஓபா ஃபெமியை சாம்பியன் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. இப்போதைக்கு மிட்கார்ட் டைட்டில்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஆப்பனண்டே இல்லாமல் சும்மா தான் இருக்காங்க. ஏன்னா பெண்டாவும் சரி கேம்லைஸும் சரி. ஸோ இந்த 2 டைட்டில் ஏதேனும் ஒரு டைட்டில் ரெசல்மேனியாவில் ஓபா ஃபெமி சேலஞ்ச் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. NXTலேருந்து வந்த சில நாட்கள்லேயே ஓபா ஃபெமி சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓபா ஃபெமி சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் தான், அதுக்கான திறமை இருக்குது. WWE அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.